உன் பாஸ் தான் காலிங். ஏய் கூட ஆனந்தி, இரு நானே பேசுறேன். என் அக்காவுக்கு மட்டும் தான் வேலை தருவீங்களா? எனக்கெல்லாம் வேலை தர மாட்டீங்களான்னு கேட்க போறேன். ஆனந்தி விளையாடுது. போனு குடு, போனு குடு ஆனந்தி, போனு குடு. இரு அபி, வெயிட். 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் சம்பளம் ஜாஸ்தியா வரும். இன்னும் கொஞ்சம் லக்ஸரியா இருக்கலாம். 2 பேரோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஆனந்தி, ஆசைக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. ஆசை ஒரு லிமிட்ல இருந்துச்சுன்னா அது நம்ம வீட்டு கிணத்துல இருக்கிற தண்ணி மாதிரி நிதானத்தோட இருக்கும். அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது காட்டாறு மாதிரி வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆசை நம்மள அலைய வச்சுட்டே இருக்கும். அளவா ஆசைப்பட கத்துக்கோ, புரியுதா? பயங்கரமான தத்துவமா இருக்கே. நான் வேணா எழுதி வச்சுக்கிட்டுமா? ஏய், நீ முதல்ல போன குடு. குடு, போன குடு. இரு நானு அவரோட நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏய், என்னடி பண்ற? உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ படிக்கிற வேலையை மட்டும் செய், இதுல நான் பாத்துக்கிறேன். ஏய், ஒரு நிமிஷம் அபி, நான் அவரோட குரல் மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறேன். ஏய், குடு. சார் அபி, ஜஸ்ட் கெட் ரெடி. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இன்னொரு 10 மினிட்ஸ்ல நீங்க ரெடியாகி வெளியே வரணும். இப்போ வா? ஆமா, இப்போதான். ஓ, என்ன விஷயம் சார்? See மிஸ் அபி, நம்ம பிசினஸ்ல டே நைட் டைமிங்னு எதுவும் பார்க்க முடியாது. அதனால எந்த கொஸ்டினும் கேட்க கூடாது. டக்குன்னு ரெடி ஆவறீங்க, வெளியே வரீங்க. உங்க கார் வெளியே இருக்கும், அதுல வந்து ஏறிக்குங்க. ஓ, ஓகே சார், நான் உடனே வரேன் சார். என்ன அசோக் சார் உடனே வர சொல்றாரு. என்ன டேட்டிங்கா? டேட்டிங்கா? அப்படின்னா? அப்படின்னா நீங்க 2 பேரும். ஏய், என்ன வார்த்தை இதெல்லாம்? அப்படியே அரஞ்சனா? எப்ப இந்த மாதிரி எல்லாம் பேச கத்துக்கிட்ட? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அபி. விளையாட்டு கூட அந்த மாதிரி எல்லாம் பேசாத. அவரு எவ்வளவு தங்கமான ஆளு தெரியுமா? அப்படி ஒரு கேரக்டர் அவரு. ஓ, ஓகே. அந்த தங்கமான கேரக்டர் இந்த டைம்ல கூப்பிடுறாரே, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றாரு. ஓகே ஓகே, கேரி ஆன். ஏய், நீ முதல்ல வெளிய போ. மிஸ் அபி டெய்லர், பயங்கரமா மாறிட்டு இருக்கீங்க. மேக்கப் எல்லாம் கூடுது, காஸ்டியூம் எல்லாம் பளபளங்குது. கலக்கிற அபி. ஏய், அபி எப்பவுமே பழைய அபிதான். துணி வேணா மாறலாம், அபிலாம் ஒண்ணு மாற மாட்டா. ஓ, அப்படியா? அபி மாற மாட்டாளா? ஏய், கிண்டல் பண்ணதெல்லாம் போதும், நீ போய் படிக்கிற வேலைய பாரு போ. ஓகே ஓகே, நாங்க படிக்கிற வேலைய பாக்குறோம் மேடம். நீங்க போய் உங்க ஜாப கண்டினியூ பண்ணுங்க. பை. போ, போய் படி போ. ஹாய் அபி. சார், நீங்க? இந்த சிண்ட்ரெல்லாவை கூட்டிட்டு போற சாரதி நான் தான். சார், இப்போதைக்கு இந்த சின்ன கார்ல ஏறுங்க இளவரசி, ப்ளீஸ். சார், நான் வீட்லயே இருக்கேனே, ப்ளீஸ். அப்படிலாம் உங்களை விட முடியாது. ப்ளீஸ் கார்ல ஏறுங்க. இல்லைன்னா இங்கேயே முட்டி போட்டு நின்று கார்ல ஏறுங்கன்னு உங்களுக்கு கெஞ்ச வேண்டியிருக்கும். எப்படி வசதி? ஐயோ சார், நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, நானே வண்டியில ஏறிடுறேன்.
அபி, டிரைவ் பண்ணிட்டே பின்னாடி திரும்பி பார்த்து பேசுறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஃப்ரண்ட்ல வரீங்களா? வாங்க ப்ளீஸ். அபி, அபி, சார் என்ன சார்? தினமும் பார்க்குற முகம்தான், ஆனா கூட இன்னைக்கு ஏதோ ஒரு தனி க்ளோ, ஏதோ ஒரு புது எனர்ஜி. புதுசா ஏதோ இன்னைக்கு தான் பிறந்தவங்கிற குழந்தை மாதிரி உங்க முகம் முழுக்க சந்தோஷமா இருக்கு. இந்த குழப்பம் கவலை இல்லாத கண்ணுன்னு வேற மாதிரி இருக்கீங்க. யூ லுக்கிங் குட் அண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். அபி, என்ன அபி, எதுவும் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பதில் பேசுறதுன்னு தெரியல சார். எப்பவும் உறுதியா நிக்கிற பழைய அபிகிட்ட இருந்து புதுசா ஒருத்தி ஏன் எட்டி பார்க்க முயற்சி பண்றான்னு தெரியல. எனக்கு புரியல அபி. எனக்கு கூட புரியல சார். ரொம்ப தூரம் போகணுமா சார்? இல்ல அபி, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஏன் கேக்குறீங்க? தெரியல சார், சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. என்ன தோணுச்சு? நிறையா. இந்த சந்தோஷம் நெஞ்சுக்குள்ள இருக்கிறப்ப இந்த நொடியே செத்துடலான்னு தோணுச்சு. இந்த ஜென்மம் முழுக்க இப்படியே பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. அபி, என்ன சாப்பிட்றீங்க? சார், டின்னர் என்ன ஆர்டர் பண்ணிட்டுன்னு கேட்டேன். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, என்னோட சின்ன வயசுல தெருமுனையில இருக்கிற கடையில பரோட்டா வாங்க அம்மா கையை பிடிச்சிட்டு போவேன் சார். அதுதான் நான் சாப்பிட்ட முதல் ஹோட்டல். அதுக்கப்புறம் என் அம்மாவும் லைஃப்ல இல்ல, ஹோட்டலும் இல்ல. இந்த இடம்லாம் எனக்கு புதுசு. இங்க இருக்கிற மனுஷங்க எல்லாருமே எனக்கு புதுசு. உண்மையை சொல்லணும்னா, எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசும்போது நான் பேசாம தப்பாயிடுமோன்னு மனசுல ஒரு பதட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு சார். ஜஸ்ட் சில் அபி, நான் தான் இருக்கேனே. அந்த தைரியத்துல தான் சார் என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கேன். அபி, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க இன்னசென்ஸ் தான். மனசுல பட்டதை ஒளிவு மறைவே இல்லாம டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க. அதுக்கு கூட தைரியம் இல்லைன்னா எப்படி சார் வாழ முடியும்? எக்ஸாக்ட்லி. சார், நான் ஒன்னு கேட்கணும். இல்ல இல்ல, ஒன்னு சொல்லணும். நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். எதா இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம 2 பேரும் மட்டும் பேசும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க சார். புரியாத உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் ஏதாவது சொன்னா பதிலே சொல்லாம ஏன் சார் சிரிக்கிறீங்க? சிரிப்பு தான் பதில் அபி. நான் எப்படி இங்கிலீஷ்ல பேசி பழகி வளர்ந்துட்டேன்.
நீங்க உங்க ஸ்டைல்ல பேசி பழகி வளர்ந்துருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் என்ன பொதுவா புரியுதோ அதை வச்சுதான் பேசி பழக வேண்டியிருக்குல்ல. சார், நீங்க எனக்காக சிரமப்பட வேணாம் சார். நான் சீக்கிரமாவே உங்க வாழ்க்கைய பழகிக்க ட்ரை பண்றேன். நான் கூட தான் அபி. உங்க வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்றேன். அபி, மறந்துட்டேன், நம்ம இன்னும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல. ஐ மீன், என் கம்பெனில சீஃப் டிசைனரா ஒர்க் பண்றேன்னு அக்ரிமெண்ட் பேப்பர்ல நீங்க சைன் பண்ணணும். நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். எனக்கு இவ்ளோ விளக்கம்லாம் தேவையில்ல சார். எங்க எப்போ கையெழுத்து போடணும்? இங்க இப்போவே. ஒன் செகண்ட். இந்தாங்க, இதுல இருக்க எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணுங்க. என்ன அபி, ஏதாவது படிச்சு காட்டணுமா? பேனா தாங்க சார். நான் எப்பவும் என் கையில பேக் எடுத்துட்டு வந்தா கூட சிசர், டேப்பு, ஊசின்னு எடுத்துட்டு போய் தான் பழக்கம். பேனாலாம் வச்சுக்கிற பழக்கம் இல்ல சார். அபி, உங்களுக்காக வேணா அதுல என்ன இருக்குன்னு படிச்சு காட்டட்டுமா? வேண்டாம் சார், நான் உங்களை நிறைய படிச்சிட்டேன். இந்த பேப்பர்ல இருக்கிறத படிச்சு என்ன ஆக போகுது? கண்ணை மூடி கிணத்துல குதின்னு சொன்னா கூட நான் குதிப்பேன். ஏன்னா காப்பாத்த நீங்க இருக்கீங்கன்ற ஒரு தைரியம் இருக்கு. பேனா கொடுங்க சார். அபி, நாளைக்கு இந்த கையெழுத்தால வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பாத்துக்கலாம் சார். என் பக்கத்துல நீங்க எப்போ நிப்பீங்கல்ல, அப்புறம் என்ன சார்? அவ்வளவுதானா சார்? யா, எஸ், அவ்வளவுதான். சார், மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டதுனாலதான் உங்க கூட நான் வந்தேன். கையெழுத்து போடுறதுதான் வேலைன்னா வீட்லயே வச்சு வாங்கிருக்கலாமே சார். இல்ல அபி, ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன், அதுக்காக ஒரு ட்ரீட் தரலாம்னு நினைச்சேன். அசோக் சார் கூப்பிட்டாருங்கிறதுனாலதான் நான் வந்தேன். மத்தபடி வீட்ல வயசுக்கு வந்த தங்கச்சி இருக்கிறப்போ நான் மோசமான முன்னுதாரணமா இருக்க கூடாது, அதானே? அக்கா 2 அம்மாக்கு சமம் இல்லையா சார்? என் தங்கச்சிக்கு அம்மாவும் நான் தானே. ஓகே அபி, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. சார், நீங்க ஏதாவது சாப்பிடுங்க, நான் வேணா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போறேன். நோ அபி, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க.
ஹலோ சுபத்ரா மேடம், அபிக்கு உடம்பு முடியல, என்னன்னு தெரியல. காலையில நாங்க வந்ததுல இருந்தே உடம்பு காய்ச்சல்ல அனலா கொதிச்சிட்டு இருக்கு. என்ன மேடம்? சாருக்கா? நீங்களே சொல்லிடுங்க மேடம். அபிய பாத்துக்க வீட்ல யாரும் கிடையாது, அதனால நாங்க கூட இருந்து பாத்துக்கிறோம் மேடம். ஆ சரிங்க மேடம். நைட்டு கூட நல்லதானக்கா பேசுனேன். என்னாச்சுக்கா திடீர்னு இப்படி காய்ச்சல்ல கிடக்குற? நைட்டு பூரா தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். நல்லா தான் தூங்குன கணேசா. அப்புறம் எப்படி காலையில காய்ச்சல் வரும்? அது எனக்கு தெரியும். அதிகாலை ஒரு 5 to 5:30 பச்சை தண்ணியில பல்டி அடிச்சு ஈர தலையோட பிள்ளையார ஒரு 20 முறை சுத்தி வந்தாக்க கடைய திறந்தரலான்னு யாராவது அபிகிட்ட சொல்லியிருப்பாங்க. அதையும் அபி நம்பி செஞ்சிருக்கோம். பிள்ளையார் வரம் கொடுக்கறதுக்கு பதிலா காய்ச்சல கொடுத்துட்டாரு. டே கணேசா, கேடா கூடமா பேசாம முதல்ல அமைதியா அந்த ஆரஞ்சு பழத்தை புடி. சரிக்கா. இப்படி வா. அபி கொஞ்சம் எந்திரிக்கிறியா? பாத்துக்கா. மெதுவா பின்னாடி வா. இந்தா, இந்த கசாயத்தை குடி. எந்த காய்ச்சலா இருந்தாலும் காத்து மாதிரி பறந்து போயிடும். என்னாச்சு? அக்கா முடியலக்கா. கொஞ்சம் குடிக்கா, உடம்பு சரியாகணும்ல. கசக்குது தானோ, அத முழுங்க கூட முடியல. மனசு பூரா தெகட்ட தெகட்ட இனிச்சுதுன்னா வாய் இப்படிதான் கசக்கும். தெய்வானாக்கா, வயசானாலே இப்படித்தான். நாக்கு தான் இனிக்கும், மனசு எந்த காலத்துல இனிச்சிருக்கான். ஏய் கணேசா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? காய்ச்சல் வந்தா டாக்டர் கூட்டி போய் ஊசி போடணும். இப்படி கசாயெல்லாம் கொடுத்து உசுர வாங்க கூடாதுக்கா. தம்பி கணேசா, ஜூஸ புழிஞ்சாச்சா ராஜா? புளிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது அப்படியே உன் கையில எடுத்துக்கிட்டு வெளியில போய் குடி. ஏன் நான் ஏன் வெளில போனோம்? நீ வேணா வெளியே போக்கா. அபிக்கு வந்த காய்ச்சல எப்படி வரட்டணும்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல வெளில போ. அக்கா, அத நானும் எப்படின்னு பார்த்து வச்சுக்கிறேன்க்கா. ஏன்னா எங்க அப்பத்தாவுக்கு கூட தான் இதே மாதிரி அடிக்கடி காய்ச்சல் வரும். முட்டாள் கணேசா, அபி அக்காவும் அப்பத்தாவும் ஒன்னா? நீ கொஞ்சம் வெளில போறியா? அபியும் அப்பத்தாவும் வேற வேற தான் தானோ, ஆனா காய்ச்சல் ஒண்ணு தானே. டேய், வயசு பிள்ளைங்களுக்கு வர காய்ச்சல் வேற, வயசானவங்களுக்கு வர காய்ச்சல் வேறடா. அது எப்படி? டேய் கட்டிங் மாஸ்டர், உன் தொண்டை நரம்ப கட் பண்ணிடுவேன். முதல்ல வெளில போடா. ஆத்தி, தொண்டை நரம்ப கட் பண்ணிடுவியா? போடா. சும்மா நொய்யு நொய்யுன்னுகிட்டு போ போ. இவனை வச்சுக்கிட்டு. இந்த அபி இத குடி. அக்கா, ஏன்க்கா அவனை துரத்துறீங்க? உங்கள மாதிரி அவனுக்கும் என் மேல அக்கறை இருக்கும்ல.